ஒரு கல்யாண பத்திரிக்கை எப்படி அடிக்கணும்னு கண்ணதாசன் தான் மாடல் போட்டு கொடுத்தார். எதில்? நெஞ்சிருக்கும் வரை படத்தில். நிகழும் பார்த்திபாண்டு ஆவணி திங்கள் 20ஆம் நாள் திருவளர் செல்வன் சிவராமனுக்கும் திருவளர் செல்வி ராஜேஸ்வரிக்கும் நடைபெறும் திருமணத்திற்கு சுற்றம் சூழ வந்திருந்து வாழ்த்தியருள வேண்டுகிறேன். தங்கள் நல்வரவை விரும்பும் ரகுராமன் ரகுராமன் ரகுராமன். பத்திரிக்கை மியூசிக் வந்துருச்சா? அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுறப்ப கெட்டி மேளம் ஒரு மியூசிக். அப்போ நாகசரம் வாசித்துட்டு இருப்ப ஒருத்தர் உட்காந்துருப்பார். அப்போ அந்த நாகசர பார்ட்டியை படுற பாட்டை பார்க்கணுமே. அங்கே ஒருத்தர் அந்த தாலி கட்டுற இடத்துக்கிட்ட ஒருத்தர் நின்று அப்படிம்பாரு அப்படின்னு உடனே நிறுத்திடணும். தாலி கட்டுறப்ப அப்படிம்பாரு ஓதிட்டு இருப்பார். ஏன் கல்யாணத்தில் தாலி கட்டுறப்ப கெட்டி மேளம்னு நாகசரத்தை ஊதி மத்தளத்தை அந்த அடி அடிக்கிறாங்க? யாருக்காவது காரணம் தெரியுமா? தாலி கட்டுறப்ப கெட்டி மேளம் கெட்டி மேளம் கெட்டி மேளம் டக்க 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 டக்கன்னு காதெல்லாம் அடைக்கிற மாதிரி அடி. எதுக்குன்னா அந்த நேரத்தில் சில பேர் அபசகுணமான வார்த்தைகளை பேசிகிட்டு இருப்பேன் கல்யாண வீட்டில் உட்காந்து. என்னடா இளவு கல்யாணம், சோத்து இளவையாவது ஒழுங்காக போடுவாங்கன்னு பார்த்தா ஒரு இளவும் சரியில்லை. மாப்பிள்ளை இளவும் நல்லா இல்லை, பொண்ணு இளவு. அங்கே கல்யாண வீட்டில் இத்தனை இளவு சொல்லாமல் அந்த பொண்ணு மாப்பிள்ளை காதில் விழுந்தால் எவ்வளவு வேதனைப்படுவாங்க. இப்படி ஒருத்தன் பேசிகிட்டு இருக்கேன். ஒருத்தன் டே கல்யாண வீட்டில் வந்து இளவு இளவுன்னுக்கிட்டு ஆள் முகரையும் பாரு சுடுகாட்டு பொணம் மாதிரி வந்து உட்காந்துக்கிட்டு. அதுக்கு இளவே தேவலாம் போல இருக்கு. இவன் சுடுகாட்டு பொணத்தை கொண்டு வர்றான். இவங்க ரெண்டு பேர்த்தையும் இன்னொருத்தன் கண்ட்ரோல் பண்ணுறான். டே அறிவு இருக்கு உங்களுக்கு? கல்யாண வீட்டில் இளவு சுடுகாடுன்னுக்கிட்டு யார் தாலி எடுத்தா உங்களுக்கு என்னடா அப்படின்னு இருக்கான். இந்த 3 பேரையிலையும் விஷம் வச்சு கொண்டு விடணும். ஒரு கல்யாண வீட்டில் இந்த 3 வார்த்தையும் பயன்படுத்தலாமா? காதில் கேட்குறவங்களுக்கு எப்படி இருக்கான்? இது யாருக்கும் கேட்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நம்பால் கெட்டி மேளம்னு ஒன்றை கண்டுபிடிச்சாங்க. அடிச்சு முடிச்சிடுறா.